நான் யாருமே இல்லாம இருக்கேன். அந்த இதுல வந்து எனக்கு எல்லாம் பண்ணி தருவா அப்படின்னு அந்த வாராயம்மன் வழிபடுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருந்திருக்குல்ல, இந்த காரணத்தால நான் வழிபடுறேன் அப்படின்னு. அந்த அம்மாவை நினைச்சாலே ஒரு அற்புதம் தான் எனக்கு. டோட்டலி இன்டூ ஸ்பிரிச்சுவல் லைக் வாட் எவர் எங்கே போனாலும் சரி என்ன பண்ணாலும் சரி ஏதாவது ஒரு ஹேபிட் மாதிரி இதுவும் ஒரு தெய்வ நம்பிக்கை வந்து அதுவும் ஒரு ஹேபிட். உங்க வாழ்க்கையில நடந்த அற்புதங்களை பத்தி ஏதாவது சொல்லலாமா? எனக்கு என் கெட்டவங்களே கொஞ்சம் நவுத்துற மாதிரி இருந்துச்சு. எது நினைச்சாலும் ரொம்ப கடதில் இருந்தோம் நம்ம. இப்போ இந்த அம்மா கும்பிட்டு எங்களுக்கு இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள கடல்லாம் கழிஞ்சு நம்ம 50 லட்சம் கொடுத்து இன்னொரு வீடு கூட வாங்கிடுவோம். நான் தேனி பெரியகுளத்துல இருந்து வரேன். என் பேர் ரத்னவடி. சந்தோஷம். வாராயி அம்மன் சொன்னி உங்களுக்கு மனசுக்குள்ள என்ன ஒரு டக்குனு ஞாபகம் வரும்? அந்த அம்மானா எல்லாமே இப்போ ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ராஜலட்சுமி அவங்க மேடம் கடையில வந்து விளக்கு வாங்கிட்டு போனேன். இப்போ அதுல இருந்து வச்சு கும்பிட்டுட்டு இருக்கேன். சந்தோஷம். ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். நான் வந்து அன்னைக்கு எதுவுமே எனக்கு யாருமே இல்லை, எல்லாமே சென்னையில இருக்காங்க. இப்ப நான் அங்க இருந்து வந்து வேற ஒருத்தர் வீட்டுல தங்கி வரேன். நான் இப்ப எத்தனை 3 பஸ் மாறி வந்திருக்கேன். ஓகே ஓகே. எல்லாம் அம்மாக்கா. ஆமா. அப்புறம் அன்னைக்கு கனவுல நினைச்சிட்டு படுத்தேன். பார்த்தா கூட்டத்தை காட்டினாங்க. ஏமா நீ வந்து எனக்கு எல்லாம் பண்ணி கொடு, நான் எல்லாம் இருந்துமே இல்லாத மாதிரி இருக்கேன், நீ வந்து எனக்கு பண்ணி கொடுமா அப்படின்னு நான் கனவுல நினைச்சிட்டு படுத்தேன். கூட்டமா காட்டினாங்க. உடனே கூப்பிட்டா நீ கூட்டத்தை காட்டுறியம்மா அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா யூடியூப் பார்ப்பேன். நீங்க இந்த பேட்டி கொடுக்கறது எடுக்கிறது எல்லாம் இந்த வாராகி மட்டும் பெரும்பாலும் பார்ப்பேன். அப்போ பார்க்கும்போது எல்லாம் இந்த நிகழ்ச்சி போட போறதாக அந்த இது எல்லாம் பேசுனாங்க. சரி உடனே நம்பரை எடுத்து ஃபோன் பண்ணேன். எனக்கு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் நான் பேசினேன். எனக்கு 84வது டோக்கன் போட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு டிக்கெட் என் பையன்கிட்ட கூட சொல்லலை. இப்போ வேற ஒரு நிகழ்ச்சிக்கு நான் சென்னைக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வீடியோல வேற இருக்கு, மாட்டிக்க போய் உங்க அம்மா இங்கதான் இருக்காங்க, இந்த வீடியோ காட்டுங்க ஏன்னா சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்ப இன்னொருத்தர் நான் சென்னையில தான் இருந்தேன், ஒரு 30 வருஷமா இருந்தேன். அப்பெல்லாம் இவங்க கடை எதுவுமே தெரியாது. வந்து ஒருத்தர் டிக்கெட்டே போட்டு கொடுத்தாரு. அன்னைக்கு திங்கக்கிழமை கேட்டேன். சரிம்மா போட்டுறேன்னு மதுரையில இருந்து நேற்று டிக்கெட் போட்டு நேற்று நைட்டு கிளம்பி இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ரெடில்ஸ் வந்தேன். அங்க இருந்து இப்ப மின்ட்டு வந்து மாறி மாறி இப்ப இங்க அந்த ஸ்டாப்ல இறங்கிட்டேன். உள்ள வர்றதுக்கு ஒவ்வொருத்தையா கேட்டு 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 இந்த ஆட்டோக்காரர் நீங்க 100 ரூபா கொடுங்க கொண்டாந்து விடுறேன் அப்படின்னாரு. எப்படியோ ஒண்ணு அந்த அம்மா பாக்கணும். எனக்கு கூட்டத்தை காட்டியிருக்கா இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா நான் யாருமே இல்லாம இருக்கேன். அந்த இதுல வந்து எனக்கு எல்லாம் பண்ணி தருவா அப்படின்னு அந்த அப்படிலாம் சொல்லாதீங்க, நாங்க எல்லாருமே இருக்கிறோம். கண்டிப்பா வேண்டிக்கிறோம். மேடம் வணக்கம். வணக்கம். உங்க பேர் எங்க இருந்து வந்திருக்கீங்க? வெண்ணிலா, கிருஷ்ணகிரில வந்திருக்கேன். கிருஷ்ணகிரில வந்திருக்கீங்களா? சூப்பர். வாராயம்மன் வழிபடுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருந்திருக்குல்ல, இந்த காரணத்தால நான் வழிபடுறேன் அப்படின்னு. அந்த அம்மாவை நினைச்சாலே ஒரு அற்புதம் தான் எனக்கு. ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு வழிபட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு 3 மாசமா போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. தங்கச்சி வீட்டுல வச்சு சாமி கும்பிடுவோம். நல்லபடியா நடந்து நிறைவேற்றி குடிச்சு இப்ப பெருசா ஒரு சாமி வச்சிருக்கோம். வர 18ஆம் தேதி பூஜை நடக்குது. அதனால ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கோம். இப்ப 3 மாசமா நீங்க வழிபட்டு இருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க யாராவது இப்பதான் நான் வழிபடுறேன் அப்படின்னு பாத்துட்டு இருப்பாங்க இந்த வீடியோ, அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும், என்ன சொல்லுங்க? இந்த அம்மாவை நினைச்சா எல்லாமே நிறைவேறும். எதுவுமே விட்டு போகாது. கரெக்டா எல்லாமே நினைச்ச மாதிரி நிறைவேறுது. அவங்களை வேணா போதும் வேற என்னமும் வேணாம். அந்த அம்மா காலில் விழுந்தா போதும். அவரு அந்த சாரோட காலையும் நான் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். சந்தோஷமா இருக்கு. நன்றி. நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்க பேரு? பேர் வந்து வினீத்னு, பெங்களூர்ல இருந்து வரேன். சந்தோஷம். அம்மா வந்து ஒரு 2 மந்த்ஸா வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. சந்தோஷம். ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து லைக் வீடு வாங்கணும் எல்லாமே வந்து எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதனால சொன்னாங்க இந்த மாதிரி நீயும் பண்ணு அப்படின்னா. நான் ஒரு 2 வீக்ஸா ஸ்டார்ட் பண்ணேன். ஜாப் இல்லாம இருந்துச்சு. ஜாப் வந்து 2 வாரத்திலேயே உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துருச்சு. அதனாலதான் இப்போ இந்த மாதிரி மீட்டிங் இருக்கு. இன்னும் நிறைய வேண்டுதல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்களா? இன்னும் வேண்டுதல் வைக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஓகே. முதல் முறை இந்த தடவை நான் வாராகி கும்பிட்றேன் அப்படின்னு நிறைய பேர் உங்களை மாதிரி ஸ்டார்ட் பண்றவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல நீங்க தான் சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து இப்போ எனக்கே 2 வீக்ஸ்ல சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ புதுசாக யாராவது வந்தாலும் கண்டிப்பா வந்து அவங்க என்ன ப்ரே பண்ணாலும் அது நிறைவேறும். கண்டிப்பா அம்மா கூட இருப்பாங்க. ஆமா.
தர்ஷினி, நான் ஆவடியிலேருந்து வரேன். ஆக்சுவலாக பெங்களூரில் படிச்சுட்டு இருக்கேன் MBA. ஸோ மேடமோட ப்ரோக்ராம் ரெண்டுமே அட்டன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு கந்த சஷ்டி கவசம் 36 டைம்ஸ் படிக்கணும். ஸோ அது படிச்சுட்டு அதுக்கப்புறமா இதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப நாள், எப்போது வரகி பூஜை பண்ணுவாங்கன்னு. அம்மா வந்து வரகி பூஜை வீட்டிலலாம் பண்ணுவாங்க நார்மலாக. ஸோ அதுலேருந்து வி ஆர் டோட்டலி இன்டூ ஸ்பிரிச்சுவல். லைக் வாட் எவர் எங்கே போனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு ஹேபிட் மாதிரி இதுவும் ஒரு தெய்வ நம்பிக்கை வந்து அதுவும் ஒரு ஹேபிட். அம்மா வந்து இப்போ வழிபட்டு இருப்பாங்க கோஜேரியில கூட இருந்து. ஆனா உங்களுக்கு அந்த மொமெண்ட் வந்திருக்குல்ல, அம்மா வாராகி அம்மனை வழிபடணும்? எனக்கு நிறைய கனவு பயங்கர. ஆக்சுவலா நான் ரொம்ப ஃபேண்டசி டைப். ஸோ அந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க? லைக் எப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஜாப் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் கிடைக்காம. லைக் எப்படின்னா, அங்கேருந்து சென்னை வரும்போது ஸோ நான் படித்த காலேஜே நிறைய பேர். ஸோ அந்த டைம் வந்து அவங்க வந்து எனக்கு அந்த தாட்ல வந்து சொல்றாங்க, நீ உனக்கு எல்லாமே சீக்கிரமா கிடைக்காது, கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். ஆனால் இதுவும் உனக்கு அப்படிதான் நினைச்சிட்டு நீ தைரியமா இரு, உனக்கு கிடைக்கும் கண்டிப்பா. நாங்க ஸோ பை தென் எனக்கு ஜோஹோல வந்து கிடைச்சது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப வி ஆர் டிராவலிங் வித் அவ்வளோ ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கும். எல்லா காடும் ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கு, இவங்களும் ஒரு பியூரிட்டி. அதை நம்ம நினைச்சு நம்ம வழிபட்டு அவங்களே நினைச்சிருந்தோம்னா கண்டிப்பா ஷீவில் அப்பியரன்ஸ் கொடுத்துருவாங்க. யாரா இருந்தாலும், நீங்களா இருந்தாலும், நான் இருந்தாலும், யாரா இருந்தாலும் அப்பியரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுதான், கண்டிப்பா வழிபடுங்க. நீங்களும் ஸ்பிரிச்சுவலா எல்லாருமே வாட் எவர் ஏஜ், சின்ன வயசுலேருந்து நீங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சொல்லி அந்த ஸ்பிரிச்சுவல் மைண்ட் இருந்து பாடி. ஸோ எல்லாம். பேர் புவனேஸ்வரி, மதுரை வயலேரிக்கரிலேருந்து வந்திருக்கோம். உங்க பேரு? செல்வராணி, நானும் மதுரை வயலேரி. ஓகே, இப்போ வாராகி அம்மன் நிறைய பேத்துக்கு நிறைய அருள் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்க வாழ்க்கையில நடந்த அற்புதங்களை பத்தி ஏதாவது சொல்லலாமா? எனக்கு என் கெட்டவங்களே கொஞ்சம் நவுத்துன மாதிரி இருந்துச்சு. எது நினைச்சாலும் ரொம்ப ஓவரா இருக்குது, என்ன சேவ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல். வாராகி அம்மன் பக்தர்களுக்கு இந்த தருணத்துல ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஆத்மா இருங்க, அவ்வளவுதான். அவங்க பாத்துப்பாங்கல்ல, அவ்வளவுதான். தெய்வத்தை அம்மாவை நம்புங்க. ஓகே, இப்போ ஒவ்வொருத்தருங்க ஒவ்வொரு விதமா வழிபாடு பண்றாங்க ஒவ்வொரு நாட்கள்ல. நீங்க எப்படி வழிபடுறீங்க? நான் எல்லா நாளும் சாமி கும்பிடுவேன், எல்லா நாளும் விளக்கேற்றுவேன், அவ்வளவுதான். அம்மாக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது? அதெல்லாம் கிடையாது. நான் என்னைக்கு எனக்கு திருப்திப்படுதோ அன்னைக்கு சாமி கும்பிடுவேன். படையில என்னென்ன வைக்கிறீங்க? என்னென்ன இது வீட்டுல இருக்கிறதா வைப்பேன். இதுக்காக ஸ்பெஷல்லாம் இல்ல, மோஸ்ட்லி பழங்கள்லாம் இருக்கும், இருக்கிறத. நம்ம சாப்பிடுறது இட்லி, தோசை, டிஃபன் எல்லாமே அதெல்லாம் வைக்க மாட்டேன். கல்கண்டு, பேரிச்சம்பழம், செவ்வாழை, மாதுளம்பழம், அது மாதிரி ஏதாவது இருக்கிற பழத்தங்களை வைப்பேன். வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். இது நான் ஒரு நம்பிக்கையோட இந்த டைம் வந்திருக்கேன். நான் நெக்ஸ்ட் டைம் உங்க டிவிக்கு நான் பேட்டி கொடுக்குறேன். ஓகே, இப்போ வாராகி அம்மன் வந்து இப்போ நிறைய பேருக்கு நிறைய அற்புதங்கள் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு எப்படி வாராகி அம்மன் தெரிஞ்சது? இல்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நான் வரேன். எனக்கு ராஜலட்சுமி அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஒரு நேர்காணல்ல எங்கேயோ பார்த்தப்ப அவங்கள மீட் பண்ணேன், அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். அவங்க வந்து வாராகி எந்த அளவுக்கு கும்பிடுறாங்கிறத நான் பக்தியோட எடுத்துக்கிட்டு அவங்கள நம்பி நான் இந்த ஷோக்கு வந்திருக்கேன். இப்போ கண்டிப்பா தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ. அம்மா வணக்கம். வணக்கம் சார். உங்க பேரு, எங்க இருந்து வரீங்க? சுமதி, பெங்களூர்ல இருந்து வரோம். பெங்களூர்ல இருந்து வரீங்க. ஓகே, வாராகி அம்மன் சொன்னி உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? வாராகி அம்மன்னா எங்களுக்கு ஃபுல் எல்லாம் அவங்க தான். ஓகே, வாராகி அம்மன் வந்து எப்பவுமே நிறைய மேடம் இருக்காங்களா, ராஜலட்சுமி, அவங்க யூடியூப் பார்த்து தான் நம்ம வாராகி கும்பிட்டோம். ஆனா இப்ப எங்களுக்கு ஒவ்வொரு நாள் அதிசயம் நடந்துக்கினே இருக்கும். சந்தோஷம். வாராகி அம்மன் ரொம்ப நிறைய அற்புதங்கள் பண்ணிருப்பாங்க. அப்படி உங்க வாழ்க்கையில் நடந்த சொல்ல முடியுமா? சரியா, வராகி அம்மானா நிம்மதியே மெயின். நிம்மதி கொடுத்துருக்கா. ரொம்பவே கஷ்டத்தை இல்லை. நாங்க அம்மா நிம்மதி கொடுத்துருச்சு. எப்படி கொடுத்துச்சா எனக்கு தெரியல. நான் இருக்கிறதா சாவுறதா ஓடி போறதான்னு நினைச்சிருந்தேன். அவ்வளோ கஷ்டத்துல இருந்தேன். எப்படியும் அந்த அம்மா என்னை கூப்பிட்டுன்னு எனக்கு நிம்மதி கொடுத்துருச்சு. ரொம்ப கடை இருக்குது, ரொம்ப இது இருக்குது, ஆனா டென்ஷன் இல்லை. ஜொதல அம்மா இருக்குது, எனக்கு ஒரு தைரியம் இருக்குது. எனக்கு ரொம்ப கடத்துல இருந்தோம் நம்ம. இப்ப இந்த அம்மா கும்பிட்டு எங்களுக்கு இன்னும் 1 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள கடல்லாம் கழிஞ்சு நம்ம 50 லட்சம் கொடுத்து இன்னொரு வீடு கூட வாங்கியிருக்கிறோம். அவ்வளவு நல்லது அம்மா பண்ணிருக்கிறாங்க. இப்பவும் அம்மாவை நம்ம இதெல்லாம் பெருசா வச்சிருக்கோம்.